நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோட நம்ம ரேஸ்க்கு வரீங்க. நிறைய பேரோட ரிவ்யூஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பட் டைம் தான் இல்லை போட. இவங்க எங்ககிட்ட வந்து நிறைய, அதாவது இந்த லாங் இவனோட ஓன் ஹேர் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஹேர் நிறைய ஃபால் ஆகுது, ரொம்ப தின்னாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இருக்குமா, 1 இயர்க்கு முன்னாடி வந்தாங்க. அவங்ககிட்டே அவங்களோட ஃபீட்பேக் கேட்கலாம். லைக் 1 இயர் பிஃபோர் வரும்போது ரொம்ப தின்னிங் ஆயிடுச்சு. கிளைமேட் சேஞ்ச், நியூ ஊருக்கு போனதுக்கப்புறம். பட் 2 செட்டிங்ஸ் தான் எடுத்தேன். 3rd செட்டிங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட டைம் ப்ராப்ளம்னால என்னால் எடுக்க முடியாமல் தான் போனேன். பட் அதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத், லைக் இங்கே இருக்கிற டென்சிட்டிக்கும் மேலே இருக்கிற டென்சிட்டிக்கும் நல்ல ஹேர் க்ரோத் நல்லா தெரியுது. ஐ கேன் ஃபீல் இட். அதுக்கப்புறம் தான் நான் என் அண்ணாக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணி போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? ஓகே, ஹீஸ் ஃபாலோயிங். பட் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வேற கண்ட்ரியில படிக்க போறதுனால ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடுச்சு ஹேரு. எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா தொட்டாலே கொட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. 2லேருந்து 3 செக்ஷன் தான் சொல்லியிருந்தேன். பட் 2 செக்ஷன் தான் எடுத்திருந்தாங்க. இப்போ இது எல்லாமே புதுசாக க்ரோ ஆனது. இங்கே இருந்த டென்சிட்டியை விட இங்கே டென்சிட்டி க்ரோ ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரேஸ்க்கு? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். லைக் why not, பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா பெரிய செலவு இல்லாமல் உங்களோட ஓன் ஹேரை ஹெல்த்தியாக எங்களால் மெயின்டைன் பண்ணி தர முடியும். அதுக்கு ஆயிரக்கணக்கான ப்ரூஃப் கஸ்டமர் இருக்காங்க. தேங்க்யூ.